ஹலோ எவ்ரிவன், ஆர்கனோமெட்டாலிக் கெமிஸ்ட்ரி பேஸ் பண்ணி சிஎஸ்ஐஆர் நெட் எக்ஸாமில் கேட்ட ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வாங்க பார்க்கலாம். கொஸ்டின் பாருங்கள். ஐடென்டிஃபை த ஸ்பீசிஸ் தோஸ் ஒபே த 18 எலக்ட்ரான் ரூல் ஃப்ரம் த ஃபாலோயிங் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இதில் வந்து 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த 4 ஆப்ஷனில் எந்தெந்த காம்பவுண்ட்லாம் வந்து 18 எலக்ட்ரான் ரூலை வந்து ஃபாலோ பண்ணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, 18 எலக்ட்ரான் ரூல் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஓகேங்களா, 18 எலக்ட்ரான் ரூலை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேலன்சி ஆஃப் central metal atom plus hapticity, அதாவது hapticity of ligand ப்ளஸ் ஆர் மைனஸ் அதோட சார்ஜ் ஏதாவது கொடுத்துருந்தாங்க அப்படின்னா சார்ஜ், அதாவது இதுதான் 18 எலக்ட்ரான் ரூலை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. ஓகேங்களா, இந்த ஃபார்முலா வந்து நீங்கள் மைண்டில் வச்சிட்டிங்க அப்படின்னா இந்த கொஷினை வந்து ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகேங்களா, அதாவது நமக்கு வந்து இந்த காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்கல்ல, இதில் சென்ட்ரல் மெட்டல் வந்து பார்த்திங்க அப்படின்னா காப்பர். ஓகேங்களா, அப்போ காப்பரோட வேலன்சி என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா, செகண்ட் வந்து ஹாப்டிசிட்டி ஆஃப் லிகாண்ட், அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா எது லிகாண்ட் ஆக்ட் பண்ணும், இந்த CO, இது வந்து பார்த்திங்க அப்படின்னா C5H5 சைக்ளோ பென்டாடையனைல் குரூப் வந்து இங்கே அட்டாச் ஆகிருக்கு. ஓகேங்களா, லிகாண்டாக இருக்குது. இந்த லிகாண்டோட ஹாப்டிசிட்டி அப்படிங்கிறது அதால் எவ்வளோ எலக்ட்ரானை சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்துக்கு டொனேட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான். ஓகேங்களா, இப்போ சிஓவால் 2 எலக்ட்ரானை இந்த காப்பருக்கு வந்து டொனேட் பண்ண முடியும். ஓகேங்களா, அதே மாதிரி இந்த சைக்ளோபென்டாடைனைல் குரூப்பால் காப்பருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 5 எலக்ட்ரான்ஸை டொனேட் பண்ண முடியும். ஓகேங்களா, நான் லாஸ்ட் வீடியோ, அதாவது ஆர்கனோமெட்டாலிக் கெமிஸ்ட்ரியில் இது செகண்ட் வீடியோ. ஃபஸ்ட்டு வீடியோவில் வந்து ஒரு டேபிள் கொடுத்துருப்பேன், அதாவது சில காம்பவுண்ட்ஸ்க்கெலாம் வந்து எவ்வளோ ஹாப்டிசிட்டி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான டேபிள் கொடுத்துருப்பேன். நீங்கள் வந்து அதை ஒன்ஸ் நீங்கள் பார்த்துட்டு அதை கோத்ரூ பண்ணிவிட்டு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, இப்போ வாங்க இந்த கொஷின் எப்படி சால்வ் பண்ணுறான்னு பார்க்கலாம். ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏ காம்பவுண்ட் எடுத்துட்டிங்க அப்படின்னா நமக்கு கொடுத்துருக்குற இந்த ஏ காம்பவுண்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க, காப்பர் வந்து சென்ட்ரல் மெட்டல் ஆட்டமாக இருக்குது. ஓகேங்களா, நான் அந்த ஸ்ட்ரக்சரை ஒன்ஸ் ட்ரா பண்ணிக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்ட்ரல் ஆட்டம் அப்படிங்கிறது வந்து காப்பரோட வேலன்சி வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். காப்பரோட வேலன்சி வந்து பார்த்திங்க அப்படின்னா 11 இல்லைங்களா. ஸோ 11 ப்ளஸ் இங்கே வந்து 2 லிகாண்ட் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சைக்ளோபென்டாடைனைல் குரூப், இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா CO. அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா சைக்ளோபென்டாடைனைலால் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் டொனேட் பண்ண முடியும், 5. COவால் எவ்வளோ எலக்ட்ரானை கொடுக்க முடியும், 2. அப்போ வந்து டோட்டலாக நீங்கள் கவுண்ட் பண்ணிங்க அப்படின்னா 11 + 5 16, 16 + 2 18. அப்போ இந்த இடத்துல வந்து 18 எலக்ட்ரான் வந்துருச்சு. ஸோ இது 18 எலக்ட்ரான் ரூலை வந்து ஒபே பண்ணும். ஓகேங்களா, ஆப்ஷன் பிக்கு வந்து போட்டு பார்க்கலாங்களா. ஆப்ஷன் பியில் வந்து சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் மேங்கனீஸாக இருக்குது. ஓகே, அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து 2 CO குரூப் இருக்குங்களா. அப்போ சென்ட்ரல் மெட்டல் எம்எனோட வேலன்சி வந்து பார்த்திங்க அப்படின்னா 7. ஓகேங்களா, அதே மாதிரி சைக்ளோபென்டாடைனைலுக்கு வந்து 5. ஒரு CO குரூப் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 எலக்ட்ரானை கான்ட்ரிபியூட் பண்ணோம். அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 + 2 4. இப்போ நீங்கள் இதுக்கு கவுண்ட் பண்ணிங்க அப்படின்னா எவ்வளோ வரும், 7 + 5 வந்து பார்த்திங்க அப்படின்னா 12, 12 + 4 16 எலக்ட்ரான் தான் வருது. ஓகே, அப்போ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 18 எலக்ட்ரான் ரூலை ஒபே பண்ணலை. சியில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, இதே வந்து பார்த்திங்க அப்படின்னா குரோமியம் வந்து பார்த்திங்கன்னா 3 CO கூட வந்து அட்டாச் ஆகிருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போ குரோமியத்தோட வேலன்சி வந்து பார்த்திங்க அப்படின்னா 6. ஓகேங்களா, குரோமியத்தோட வேலன்சி 6. சைக்ளோபென்டாடைனைல் வந்து 5 கான்ட்ரிபியூட் பண்ணும். அதே மாதிரி 3 CO குரூப் இருக்குது. ஈச் வந்து 2 அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா டோட்டலாக நமக்கு 6 அப்படிங்கிறது வந்துடும். அப்போது 6 + 6 வந்து 12, 12 + 5
17 எலக்ட்ரான் டொனேட் பண்ணும். ஸோ ஆப்ஷன் சியும் வரவில்லை. அப்போ ஆப்ஷன் டி வந்து என்ன கொடுத்துருக்காங்க, இதே சைக்ளோபென்டாடைனைல் குரூப் தான். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வெனடியம் கூட அட்டாச் ஆகிருக்கு. சரௌண்டிங்கில் 4 CO கார்பனைல் குரூப் இருக்குது. அப்போ வெனடியத்தோட எலக்ட்ரானிக் அதாவது வேலன்சி என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஸ்காண்டியம், டைட்டானியம், வெனடியம்ங்கும் போது 5. ஓகே, 5 ப்ளஸ் சைக்ளோபென்டாடைனைல் 5 கான்ட்ரிபியூட் பண்ணும். டோட்டலாக 4 CO குரூப்பு. அப்போ 8 வந்து நமக்கு கான்ட்ரிபியூட் பண்ணும். 5 + 5 10, 10 + 8 18. ஸோ டியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா 18 எலக்ட்ரான் ரூல் ஃபாலோ பண்ணுது. ஃபஸ்ட்டும் வந்து 18 எலக்ட்ரான் ரூலை ஃபாலோ பண்ணுது. அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏ அண்ட் டி இருக்கிற மாதிரி எங்கே ஆப்ஷன் இருக்குது? ஆப்ஷன் டி அப்படிங்கிறத ஏ அண்ட் டி ஆப்ஷன் டி அப்படிங்கிறது தான் இந்த கொஷினுக்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா? அதாவது நீங்கள் 3D 4D 5D இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் வேலன்சி நீங்கள் டக்குன்னு சொல்ல தெரிஞ்சிட்டிங்க அப்படின்னா இந்த கொஷின்ஸ்லாம் வித்தின் அ மினிட்லேயே நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இந்த கொஷின் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு சால்வ் பண்ணுறேன். ஓகேங்களா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.